இந்த முயற்சி பாராட்டப்படுகிறது. தொடர்ச்சியாக போன்ற பயிற்சி பத்திரங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். தேவையில்லாத உரையாடல்கள், மருத்துவர்களை பற்றிய போல் சொல்லுதல், அதை பரப்புதல், சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துதல் போன்றவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கு இந்த மாதிரியான பயிற்சி பெரிய அளவில் பயன்படுத்தும். அமைப்பாய் தரவோம் என்ற பெயரிலேயே இந்த பயிற்சி சபையை தொடர்ந்து நடத்தலாம். மற்ற அமைப்புகளைப் போல, இனநிலை அமைப்புகளைப் போல பிரச்சனைகளின் அடிப்படையில் செயல்படுவதை தாண்டி ஒரு அமைப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும், அந்த அமைப்பில் உள்வாங்கப்படுகிற கொள்கை கோட்பாடுகள் என்பவை யாவை என்பதையும் புரிந்து கொள்ளவும் இது போன்ற பயிற்சி பெரிய அளவிலே உறுதுணையாக இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கே ஒரு புதிய பார்வை கிடைக்கும். இதுவரையில் இயக்கத்தை, மக்களை, சமூகத்தை பார்த்த பார்வை என்பதற்கும் பயிற்சி பெற்ற பின்னர் நமக்கு கிடைக்கிற பார்வைக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதை உணர முடியும். இது போன்ற புரிதல் இல்லாமல் நாம் கூடி கலைந்தால் அதற்கு பெயர் கும்பல் என்கிறார். கொள்கை புரிதலோடு ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு நாம் செயல்படுகிற போதுதான் அதற்கு பெயர் அமைப்பு. அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம் என்கிற ஒரு முழக்கத்தை நாம் உருவாக்கி அதை தொடர்ந்து பேசி வருகிறோம், உரையாடலுக்கு உட்படுத்தி வருகிறோம். மேம்போக்காக பார்த்தால் ஏதோ அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு ஒரு சாதாரண சொல் மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரியான பயிற்சிக்குள்ள வர இந்த இரண்டு சொற்களுக்கும் எவ்வளவு பெரிய பொருள் இருக்கிறது, ஆழமான பொருள் இருக்கிறது, விரிவான பொருள் இருக்கிறது, வலுவான பொருள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பேச்சாற்றல் என்பது ஒரு வகையான திறன். எழுத்தாற்றல் என்பது ஒரு வகையான திறன். ஆனால் அது ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து செயல்படுவதற்கு போதுமானதில்லை. பெரிய எழுத்தாற்றல் உள்ளவர்கள் ஒரு அமைப்புக்குள்ள அக்கஷ்டமாக மாட்டாங்க, இணங்கி செயல்பட மாட்டாங்க. பேச்சாற்றல் உள்ளவர்கள் தனித்து எனக்கு பெரிய திறமை இருக்குது அப்படிங்கிற ஈகோவோடு இருப்பாங்க. ஒரு சிஸ்டத்துக்குள்ள அவங்களால இணங்கி செயல்பட முடியாது. அமைப்பாய் திரள்வோங்கிறது என்ன பொருள்னா, ஒரு சிஸ்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த சிஸ்டத்துக்குள்ளே இணங்கி எல்லோரோடும் சேர்ந்து செயல்படுவது தான் அமைப்பாய். உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியாததா அப்படிங்கிற ஈகோ வளர்த்துக்கிறார். நான் என்ன அவன் சொல்கிறத கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ. நான் இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு செயல்படணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஈகோ. நான் யாருக்கும் கீழே அடிமை இல்லை, கூப்பிட்றப்பெல்லாம் ஓடி வர்றதுக்கு, சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படிங்கிற ஈகோ.
நினச்ச நேரம்லாம் நான் பொதுமக்களை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. எனக்கு நேரம் இருந்தால் நான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். அது ஒரு ஈகோ. இந்த மாதிரியான ஈகோ ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஆழமாக இருக்கு. அவங்கள பற்றிய மதிப்பீடு, மிகை மதிப்பீடு, கூடுதலாக தன்னை பற்றி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மதிப்பீட்டை உருவாக்குறாங்க. அந்த மாதிரியான உணர்வுகள் ஒரு அமைப்புக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறும். என்ன எனக்கு வந்தால் மரியாதை இல்லை, என்ன அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, யார் இங்கெல்லாம் வந்து வேலை செய்வாங்க, இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது, என்னுடைய சுயமரியாதையை போயிடுச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கொள்கை புரிதல் வருகிற போது எதற்காக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் என்கிற புரிதல் கிடைக்கும். எதற்காக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிற போது ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். இந்த ஈகோ உடைந்தால்தான் எல்லோரோடும் இணக்கமாக செயல்பட முடியும். ஈகோ வச்சுக்கிட்டே ஒருத்தரோட சேர்ந்து செயல்பட முடியவே முடியாது. அவங்களோட சேர்ந்து செயல்பட எனக்கு அவர் சரிபட்டு வராது, நான் எனக்கு ஆளை பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறத கேட்குறவங்களோட நான் செயல்படுறேன், அவங்களோட என்னால் செயல்பட முடியாது. இது ஒரு அமைப்பை வலுப்படுத்த உதவாது. ஒரு இலக்கை நோக்கி இணைந்து பயணிக்க முடியாது. அதனால்தான் பல இயக்கங்கள் பாதியிலே தேக்கமடைந்து சிதறி போகும், அல்லது வெற்றி பெற முடியாமல் முதலில் சொன்னதற்கு மாறாக பின்னால் சொல்லுகிற, மாற்றி சொல்லுகிற, முரண்பட்டு சொல்லுகிற சிக்கலுக்கு ஆளாகிற அமைப்பில் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கவும் செயல்படவும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேடனுக்கும் புறாக்களுக்கும் உள்ள கதையை நாம் சொல்லுகிற இலக்கணம் சொல்லி, ஒரு நாள் வேடன் வலை விரிச்சுட்டு போயிடுவான், தானியத்துள்ள தூக்கிட்டு போயிடுவான். பறவைகள் தானியத்தை சாப்பிடும், எல்லாம் மாட்டிங்க மலையில. வேடனுக்கு திரும்பி சந்தோஷமாக ஓடி வருவான். அப்போது அந்த பறவைகள் தான் தப்பிச்சா போதும்னு நினச்சா அவங்க எல்லாரும் கொத்தா மாட்டிக்குவாங்க. அந்த பறவைகள் 10 பறவைகள் என்ன செஞ்சதுன்னா, நாம் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம், நாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே விதத்தில் பறந்தோம்னா இந்த வலையவே தூக்கிட்டு மேலே போயிடலாம். வலையோடு நம்ம தப்பிச்சு ஓடிட்டோம்னா வேடங்கையில் மாட்ட மாட்டோம் அப்படின்னு அந்த பறவைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி முடிவெடுத்து ஒரே மாதிரி செயல்பட்டதால் வலையோடு ஓடி எங்கோ ஒரு மலையில் உட்காந்து அவங்க தப்பிச்சுக்கிறாங்க, வேடங்கையில். இது ஒரு கதை. அந்த மாதிரி காளை மாடுகள் சிங்கம் கதையும் நம்ம தெரியும். சிங்கம் தனித்தனியாக காளைகளை அடித்து சாப்பிடுது. கதைகள்லாம் சின்ன பிள்ளை. இதுக்கு என்ன பொருள்னா, 10 பறவைகளும் ஒரே மாதிரியான சிந்தனையை பெறுகிற போது ஒரே மாதிரியான செயல் திட்டத்தை வகுத்துக் கொள்ள முடிகிறது, ஒரே மாதிரி இயங்க முடிகிறது, தங்களை தற்காத்து கொள்ள முடிகிறது. ஒரு இயக்கத்தில் 10,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னா அந்த 10,000 பேருக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் உருவாகும், செயல் வேகம் இருக்கும், ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இணக்கம் இருக்கும். இதெல்லாம் இருந்தால்தான் அமைப்பாய் திரண்டு இருக்கிறோம் பொருள். நமக்கு தெரியாது, என்ன சொல்லி கொடுக்குற போகிறாங்க, இவர் என்ன பெருசாக கற்றுக்கிட்டு வந்துட்டாரு, இவர் சொல்லிக் கொடுத்து நான் வேலை செய்யணுமா அப்படிங்கிற நிலை இருந்தால் 2 பேரும் ஒன்றா சேர முடியாது. 2 பேரும் ஒன்றா சேர முடியலன்னா ஒரு கட்சியாக இருக்காது, அந்த அமைப்பாக இருக்காது. அமைப்பாவதனுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மகளிர்
ஒத்த புரிதலுக்கு வர வேண்டும், ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்படுகிற இணக்கத்தை பெற வேண்டும். இதெல்லாம் எப்போ நிகழும்னா, சும்மா அடையாள அட்டை வச்சுட்டா நிகழாது. நான் விசிகே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா போதாது. அதுக்கான அடையாளமான சேலையை கட்டிக்கிட்டா போதாது. ஒரு வண்டியில் 15 பேர் உட்காந்துருக்கிறோம்னா 15 பேரும் 15 சிந்தனையில் இருந்தால் நடக்காது. வண்டி வேணால் ஒரு வண்டியாக இருக்கலாம், ஆனால் 15 பேருக்கும் 15 விதமான சிந்தனை இருந்தால் இயங்க முடியாது. எப்போது இந்த இணக்கம் உருவாகும் என்றால், அவரும் ஒரே மாதிரி அரசியலை புரிந்திருக்கணும், நாமும் ஒரே மாதிரி அரசியலை புரிந்திருக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நோக்கம் இருக்கிறது, ஒரே இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். கட்சி தலைமை எடுக்கிற முடிவு, அதை நடைமுறைப்படுத்துவது தான் நம்முடைய பணிகள் என்கிற புரிதலை வளர்த்து கொள்ளுகிற போதுதான் அந்த அமைப்பு ஒரு வடிவத்தை பெறும், வலுவையும் பெறும், தொடர்ந்து இயங்கவும் முடியும். எவ்வளவு பேர் திரண்டங்கிறது முக்கியம் இல்லை, திரண்டுகிற ஒவ்வொருவரும் எவ்வளவு இணைப்போடு பிணைப்போடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு பேரணியில் 10 லட்சம் பேர் திரண்டாங்க அப்படிங்கிறது சாதனை இல்லை. 10 லட்சம் பேருக்கு இடையிலும் ஒரு ஒருமித்த கருத்து இல்லைன்னா அது கும்பல் தான். 10,000 பேர் திரண்டார்கள் அல்லது 1000 பேர் திரண்டார்கள், அந்த 1000 பேரும் ஒரே மாதிரி அணிவகுப்பாக நடந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அமைப்பு. மிலிட்ரியில் படை அணிவகுப்பு நடத்துகிறாங்க. ஒரு வரிசையில் 10 பேர், இன்னொரு வரிசையில் 10 பேர், ஒரு 3 வரிசையில் நிற்கிறாங்க, 30 பேர். 30 பேரும் ஒரே நேரத்தில் இடது காலை தூக்கணும், 30 பேரும் ஒரே நேரத்தில் வலது கையை முன்னால் நடத்தணும். இல்லைன்னா ஒருத்த மேலே ஒருத்த காலை போட்டு உழைச்சிடும், கால் இடிக்கும், கையை இடிக்கும். ஆனால் அந்த 3 வரிசையில் 30 பேர் ஒரு அணிவகுப்பிலே நடக்கிற போது லெஃப்ட் ரைட் என்று சொல்லுகிற நேரத்தில் லெஃப்ட்னு சொல்லும்போது இடது காலத்துக்கு இருக்கிறாங்க. இப்போ வலது கை முன்னால் போது இடது கை பின்னால் வரும். ரைட் அப்படின்னு சொல்லும்போது வலது காலம் முன்னால் தூக்கி வைக்கிறாங்க, இடது கை முன்னால் போது வலது கை பின்னால் வரும். அப்போ ஒருத்தர் வேற ஒருத்தர் இடிக்காது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சவுண்ட் கேட்ட உடனே 30 பேருடைய மூளையும் அந்த ஆணைக்கு கட்டுப்படுகிறது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ப இயங்குது. லெஃப்ட் அப்படின்னா 30 பேரும் ஒரே நேரத்தில் காலம் சொல்லியிருக்கிறாங்க, ரைட் அப்படின்னு ஒரே நேரத்தில் காலம் சொல்லியிருக்கிறாங்க. பவு டர்ன் அப்படின்னு கத்துனா அவ்வளோ பேரும் அப்படியே திரும்புகிறாங்க. அப்போ ஒரு ஆர்டரை போடும்போது அந்த ஒலி கேட்ட உடனே அவங்க மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது, இணைந்து செயல்படுது. இந்த இணைந்து செயல்படுறது, அதனால தான் அது ஒரு படை. 30 பேரும் நேராக நடந்து போயிட்டு திரும்புவாங்க அப்படின்னாக்க பயிற்சி இல்லைன்னா, ஒருமித்த கருத்து இல்லைன்னா கலாமடான்னு கற்று கிடக்கப்படும் பூச்சி குழப்பம். ஐயா நானா இடிச்சு ஒருத்தர் தலைமை தாங்கி ஒரு டீம் வருவாங்க. நாமெல்லாம் போய் தலைவரை பார்க்க வரையும் 2-3 வண்டியில் ஏறி வருவாங்க, 20-25 பேர் வருவாங்க. அங்கேருந்து வரதெல்லாம் அவங்க எல்லா விஷயங்களையும் கவனிச்சுட்டு சாப்பாடு, டீ, காஃபி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இங்கே வந்தவொடனே அவ்வளவு பேரையும் பின்னால் தள்ளிட்டு அவங்க முன்னாடி. இப்போ அந்த இடத்துல அங்கேருந்து வரவரில் அவன் அவங்களோட தப்பாக இருக்கிறான். இங்கே வந்தோடனே எல்லாரையும் பின்னால் தள்ளிட்டு அவன் தன்னை முன்னே வச்சுக்கிறான். இது ஒரு டீமில் இருக்குது. அவன் எல்லாரும் ஒருத்தராக நம்ம எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாரையும் நம்ம அறிமுகப்படுத்தலாம், எல்லாரும் நம்ம உட்கார்ந்து பேசலாம், நமக்கான நேரத்தை வாங்கி பேசுவோம், அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுவோம். இதெல்லாம் தான் ப்ரொசீஜர். நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு நான் காலையிலேருந்து 6 மணிக்கே வந்தேன், 15 மணி நேரமாக காத்துட்ருக்குறேன்னா அதுக்கு பேர் அவங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆள் இருக்கிறாங்கன்னா வந்து எத்தனை மணிக்கு வந்தால் பார்க்கலாம், 3 மணிக்கு வந்தால் பார்க்கலாம். நான் 3 மணிக்கு சரியாக வந்துடுறேன். இப்போ 3 மணிக்கு வந்தது யார், வாங்க உள்ளே உட்காருங்க, என்ன ஒரு பிரச்சனை கேட்கணும்.
அமைதியாக கூச்சல் இருக்காது, குழப்பம் இருக்காது, சத்தம் இருக்காது. நான் சொல்கிறது நீங்கள் கேட்குங்க, நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன். அந்த டிசிப்ளின் எப்போ வரும்னா அதுக்கும் ஒரு கொள்கை புரிதல் தேவை. இல்லைன்னா அந்த டிசிப்ளின் வராது. எனவே இந்த பயிற்சி பெற்றதைக்கு அமைப்பாய் திரள்வோம் பயிற்சி 1, பயிற்சி 2, பயிற்சி 3 அப்படின்னு 3 நாள் அமைப்பாய் திரள்வோம். புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். எதுவும் பெருசாக முதல் அது வந்து ஒரு பேசிக் மாதிரி, ஒரு அரிச்சுப்படி மாதிரி. அமைப்பாவதற்கான அடிப்படை தேவை என்ன என்பதை அதில் வந்து விவாதிக்கப்பட்டது. இந்த 20 பேர் தான் மகளிர் விடுதலை இயக்கத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மட்டும் என்ன பயிற்சி, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் தரக்கூடாதா அப்படின்னு இப்போ நம்ம கட்சிகள் நிறைய விவாதங்கள் இருந்துச்சு. இப்போ 3 நாள் ஒன்றா இருந்ததுனால நீங்கள் எல்லாம் ஒரு டீம் ஆகிடுவீங்க, மற்றவங்க எல்லாம் வேற டீமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு உருவாகிடும். இந்த மாதிரி யாராவது விமர்சனம் பண்ணால் கூட எங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அடுத்த முறை உங்களுக்கு வேற தேர்தல் நடத்துவாங்க. நீங்கள் நற்சோனை மாநில செயலாளர்கிட்ட கேளுங்க, அவங்க தான் அந்த ஏற்பாடு பண்ணாங்க. இது பேட்சாக அவங்க நடத்துவாங்க, மாதம் ஒரு பயிற்சி பெற்ற நடத்துவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான கருத்தாக சொல்லணும். இல்லை நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேறுபட்டவங்க, எங்களுக்கு நாங்கள் ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுத்து வந்துட்டோம், உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு உருவாச்சுன்னா திருப்பி அது அமைப்புக்கு எதிராக போயிடும். என்ன நோக்கத்துக்காக பயிற்சி எடுக்கிறோமோ அந்த பயிற்சி அந்த நோக்கம் நிறைவேறாது, அது அமைப்புக்கு எதிராக போயிடும். அதனால் எப்போவுமே எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஈகோவை கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மெல்ல 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 கரைக்கும். கற்றுக்கிறதுக்கு கடைசி வரலும் நீ சாகிற வரலும் கற்றுட்டே இருக்கும். சாகிற வரையிலும் கற்றுக்கொள்வதே ரொம்ப மைக்ரோ லெவல் தான். அது புள்ளி 0.00000 போட்டுகிட்டே போகலாம். உலகம் அவ்வளோ பெருசு, நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 மைக்ரோ லெவலில். அந்த எண்ணம் நமக்கு வந்தால்தான் எல்லாரையும் லிசன் பண்ணணும். இந்த லிசன் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப். அதிகமாக பேசுகிறவன் லீடராக இருக்க முடியாது, அதிகமாக லிசன் பண்ணுறவன் தான் லீடராக இருக்க முடியும். ஜனங்க சொல்கிறத கேட்கணும், பொதுமக்கள் சொல்கிறத கேட்கணும், நண்பர்கள் சொல்கிறத கேட்கணும், சக தோழர்கள் சொல்கிறத கேட்கணும். நமக்கு எப்படி உணர்வுகள் இருக்கோ அது மாதிரி எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும். நமக்கு எப்படி ஈகோ இருக்கோ அப்படி எல்லாருக்கும் ஈகோ இருக்கும். அதையெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவை பேணி பாதுகாப்பதற்கான அணுகுமுறையை கையாளும். அப்படி இல்லைன்னா அந்த பயிற்சி பயனில்லாமல் இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த 3 நாள் பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படும் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி.